Hi students, in this video we are going to deal with a new chapter, tissue level of organization. We all know multicellular organisms are made up of numerous cells. All these cells are different from each other. Each cell have different particular function and structure, and they help in the coordination and maintaining the homeostasis. மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணாது. எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இருந்து அவங்களுடைய ஒர்க்கை கேரி அவுட் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொரு பாடி செல்லும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணிட்டு போகும். ஆனால் எல்லா செல்லும் சேர்ந்து நம்மளுடைய பாடியோட ஹோமியோஸ்டாட்டஸை மெயின்டைன் பண்ணும். கம்மிங் டு த டிஷ்யூஸ், group of cells which are similar in structure and perform common or related functions are called as tissues. Group of cells which have similar structure and which perform a common function, we say it as the tissues. Tissuesங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு group of cell. அது என்ன பண்ணுன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரு சேம் ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணிட்டு போகும், இல்லை அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணும். ஆர்கன்ஸ் அப்படின்றது என்னதுன்னா டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்லையும் ஒரு பேட்டர்ன்லேயும் அடுக்கி ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், கிட்னி, இது எல்லாமே ஆர்கன்ஸ். ஆர்கன் சிஸ்டம், when two or more organs perform common physical and chemical functions, we say it as the organ system. ஒரு ஆர்கன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 இல்லை அதுக்கு மேலான ஆர்கன்ஸ் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு காமனான ஃபிசிக்கல் கெமிக்கல் ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணிட்டு போகும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்டொமக் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் கிட்னிஸ் இருக்குது, யுரேட்டர் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது. இது எல்லாமே ஆர்கன்ஸ். இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும், நம்மளுடைய பிளட்டில் இருக்கிற யூரியாவை ஃபில்டர் பண்ணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஆர்கன் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணுறதை நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸை பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வி கேன் சே இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் கிராஸ் அனாட்டமி. அனாட்டமின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மொத்தமாக இந்த அனாட்டமியை படிக்கிறதும் நம்மளுடைய ஹிஸ்டாலஜி அப்படின்னு அது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சொல்லலாம். ஆல் த செல்ஸ் ஆர் நாட் சிமிலர், தே டிஃபர் இன் தியர் சைஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ஆல் தட் அப்படின்னு படித்தோம். செல்ஸ் தே யுனைட் டு ஃபார்ம் த டிஷ்யூஸ். Tissues are classified into 4 types based on their size, shape and function. They form the fabric of the body. So இந்த tissues தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய பாடியோட complete structure ஃபார்ம் பண்ணுது. They are classified into epithelial tissue which forms the covering, the connective tissue which gives us support, the muscular tissue which gives us the movement, and the nervous tissue which controls all the body functions. The epithelial tissue is classified into simple epithelium and compound epithelium. In this video, we are going to deal with the simple epithelium. Simple epithelium is classified into the squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium and the pseudostratified epithelium. Epithelial tissue. They are a sheet of cells that covers the body surface or they will be lining the body cavity.
நம்மளுடைய பாடி சர்ஃபேஸில் இருக்கிற ஷீட் ஆஃப் செல்ஸ் இல்லை நம்மளுடைய பாடி கேவிட்டியில் லைன் ஆகிருக்கிற செல்ஸ், இதை வந்து நம்ம எபித்தீலியல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படிலாம் இருக்கும்னா நம்மளுடைய பாடி கவரிங்காக இருக்கும், இல்லை லைனிங் ஆஃப் த எபித்தீலியமாக இருக்கும், இல்லை glandular epitheliumமாகவும் இருக்கும். What are the functions of the epithelial tissue is they gives us protection, they absorb, so microvilli in the stomach, they absorb the digested food materials, filtration, excretion, secretion, and also they form the sensory reception. We studied epithelial tissues are classified into simple epithelium and compound epithelium. First we will deal with the simple epithelium. The simple epithelium is composed of single layer of cells. Simple epithelium la பாத்தீங்கன்னா ஒரே layer of cells தான் இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துலலாம் absorption தேவை, எந்த இடத்துலலாம் secretion இருக்குது, எந்த இடத்துலலாம் filtration இருக்குது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் கேரி அவுட் பண்ணுற ஆர்கன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தோம்னா சிம்பிள் எபித்தீலியம் இருக்கும். ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்டு செல்ஸ் இருக்கும். இதோடைய பவுண்ட்ரிஸ் பார்த்தோம்னா நமக்கு இர்ரெகுலராக இருக்கும். ஸோ வாட் ஐ ஹவ் ட்ரான் இன் த பிக்சர் லைக் திஸ் சிம்பிள் பிக்சர், இஃப் யூ ட்ரா இட் இஸ் மோர் தென் எனஃப். வேர் அண்ட் ஆல் இட் வில் பி ஃபவுண்ட்? It will be found in the kidney glomeruli. So we told it helps in filtration. So kidney glomeruli நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ். ஸோ ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸில் வந்து கேஸஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் they are found lining the heart. நம்மளுடைய ஹார்ட்டை லைன் பண்ண மாதிரி இருக்குது. blood vessels, lymphatic vessels இதோடைய லைனிங்லலாம் இருக்குது. And they form the diffusion boundary. diffusionன்றது வந்து cells substances வந்து அதோட பாஸ் பண்ண அனுப்புறது. And also they help in filtration. So the squamous epithelium is made up of a single layer of flattened cells which have irregular boundaries. It will be found in the kidney glomeruli, air sacs of lungs, lining of heart, blood vessels, and also the lymphatic vessels. They help in the filtration and they form the diffusion boundary. Columnar epithelium is made up of single layer of cube-like cells. Simple epithelium le single layer தான் இருக்குன்னு படிச்சோம். Columnar epithelium வந்து ஒரு simple epithelium, அதனால அதில் single layer of cells தான் இருக்கு. Cuboidal, அதனால வந்து cells வந்து cubes மாதிரி இருக்கு. In the picture you can see that. Where and all we can see this epithelium? It is found in the kidney tubules, ducts, secretory portions of small glands, and also in the surface of the ovary. Ovary surface லையும் பார்த்தீங்கன்னா இந்த cuboidal epithelium தான் இருக்கும். Columnar epithelium is composed of single layer of tall cells. These cells will be having round or oval nuclei at the base. Columnar epithelium la tall cells இருக்கும். இந்த tall cells வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மாதிரி அப்படியே பக்கத்தில் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுவும் சிங்கிள் லேயரில் தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு சிம்பிள் எபித்தீலியம். இதோடைய நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கலாம் இல்லை ஓவலாக இருக்கலாம். அந்த செல்லோட பேஸில் இருக்கும். Where can we find the columnar epithelium? It will be found lining the digestive tract from the stomach to the rectum. Stomachல இருந்து rectumல அதோடைய அந்த digestive tractோட surface lining-ஆ வந்து இந்த cells இருக்கும். These cells help in absorption, secretion of mucus, enzymes, and also other substances. So digested food absorb பண்ணுறதுக்கு, enzymes secrete பண்ணுறதுக்கு for digestion, and also mucus ஒரு மீடியமை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் மீதி சப்ஸ்டன்சஸோட செக்ரீஷனுக்காகவும் இந்த columnar epithelium will be helping. There are two modifications of this lining. So இந்த columnar epithelium பார்த்தீங்கன்னா அந்த லைனிங்கில் ரெண்டு modifications ஃபார்ம் பண்ணும். One is the microvilli
and another is the goblet cells. இந்த மைக்ரோவில்லை எங்கே இருக்குன்னா apical surface அதாவது tip surface of the absorptive cells. நம்மளுடைய small intestineல digestive food absorb பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோவில்லை இருக்கும். அதோடைய ஃபங்க்ஷன் என்னதுன்னா என்ன பண்ணுவாங்க, digested food absorb பண்ணி உள்ள கொடுக்கும். Next there are goblet cells. These goblet cells will be secreting the lubricating mucus. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரொடெக்டிவ் மியூக்கஸை க்ரியேட் பண்ணி அந்த லைனிங் வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம். columnar epithelium are made up of tall cells அப்படின்னு படித்தோம். இந்த columnar cellsலேயே வந்து அவங்களுடைய ஃப்ரீ சர்ஃபேஸில் சீலியா இருந்துச்சு அப்படின்னா அதை ciliated epithelium அப்படின்னு சொல்லுவோம். The columnar cells that bear cilia on their free surface are called as the ciliated epithelium. What are their functions? They will be propelling the mucus by their ciliary actions. ஸோ அந்த சீலியா வந்து என்ன பண்ணும், அப்படியே அந்த மியூக்கஸை வந்து அப்படியே அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். They will be found lining the small branchioles, fallopian tubes and also the uterus. Pseudostratified epithelium will be columnar, but they will be unequal in size. Columnar epithelium, ciliated epithelium பார்த்தீங்கன்னா tall cells-ஆக இருக்கும், பட் எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கும். ஆனால் இது வந்து columnar cells தான், பட் என்னவாக இருக்கும்னா அன்ஈக்குவல் சைஸில் இருக்கும். அதே மாதிரி இது சிங்கிள் லேயர்டாக தான் இருக்கும், ஏன்னா சிம்பிள் எபித்தீலியம். ஆனால் இது வந்து மல்டி லேயர்டு மாதிரி தெரியும், ஏன்னா இதோடைய நியூக்ளியை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கும். ஒவ்வொரு செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அதோடைய நியூக்ளியையும் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து பிளேஸ் ஆகி இருக்கும். அதனால் அது மல்டி லேயர்டு மாதிரி தெரியும். தே ஹெல்ப் இன் protection, secretion and also absorption. In this pseudostratified epithelium also there are ciliated forms and non-ciliated forms. இந்த pseudostratified epitheliumலேயே இருக்கிற ciliated forms வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெக்கியாவோட லைனிங்கில் இருக்கும். அதே மாதிரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேயும் இருக்கும். Non-ciliated form of pseudostratified epithelium எங்கே இருக்கும்னா they will be found lining the epididymis. ஸோ ஃபீமேல் reproductive organல இருக்கிற அந்த epididymisோட லைனிங்கில் இருக்கும். அதே மாதிரி கிளான்ஸோட டக்ஸ், பைல் டக்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த சலைவரி டக்ட் அந்த மாதிரி கிளான்ஸோட டக்ஸில் இருக்கும். அதே மாதிரி மேல் யுரேத்ராவோட ட்ராக்ட்லேயும் இருக்கும். Today we studied about simple epithelium under epithelial tissues. Simple epithelium is composed of single layer of cells. They are classified into squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium and pseudostratified epithelium. Squamous epithelium is made up of single layer of thin flattened cells with irregular boundaries. Cuboidal epithelium is made up of single layer of cube-like cells. Columnar epithelium is composed of single layer of tall cells with round or oval nuclei at the base. If the columnar cells have cilia on their free surface, we say it as the ciliated epithelium. Pseudostratified epithelial cells are columnar, but they will be unequal in size. They will be looking like multi-layered cells, but they are single layered. Hope all have understood the topic. Write home test on simple epithelium with diagram and post your answers. Don't waste your time, children. Read your daily lessons. Thank you.